வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேதனை ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஆக்டிவிட்டி எதுக்குன்னா வரப்போற வாரம் வீட்டுக்குள்ள பணப்பெட்டி வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த பணப்பெட்டியை உசுப்பேத்துறதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சு எல்லாரையும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேர் வந்து பணத்தை எடுத்துடலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. ஒரு சில பேர் பணம் எத்தனை லட்சம் வச்சாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை தொடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கொலை போடுறதுக்கு வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. இது என்ன ஆக்டிவிட்டினா, யாராவது ஒருத்தர் இருந்துச்சு, யாரையாவது ஒருத்தர் சூஸ் பண்ணி இந்த ஒரு நபர் கண்டிப்பா கப்பு வின் பண்ண மாட்டாங்க, இந்த ஒரு நபர் கண்டிப்பா கப்பு வின் பண்ண போறது இல்ல, அதனால இந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போனா கரெக்டா இருக்கும், அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு அவங்க சட்டத்துணையும் எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புனாங்கன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு யாரையா ஒருத்தர் சொல்லணும். அந்த வகையில் நம்ம சாண்ட்ரா அவர்கள் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு யாரை சொல்றாங்கன்னா வினோத் அவர்களை சொல்றாங்க. என்ன சேச்சி எந்திரிச்சோடனே ஒரே சிரிப்பா இருக்கு. தெரியாம கேட்கறேன் சேச்சி, வேற ஒன்றும் இல்லை. நேற்று தான் சாட்டர்டேக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச உடனே சண்டே எபிசோட்ல இவ்வளோ சிரிப்புனா அந்த ட்ராமாலாம் அதுக்குள்ள ஓடி போயிடுச்சா? இல்லை ஒருவேளை அந்த நபர்களை கண்முன் பார்த்தா மட்டும்தான் திரும்ப அந்த ட்ராமா வருமா? இல்லை தெரியாமல் கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். உள்ளுக்குள்ள இன்னும் அந்த ட்ராமா இருக்கா, இல்லை சரியாயிட்டீங்களா? நேற்று சேதனை எபிசோட் லாஸ்ட்ல கேட்டார்ல, அதே மாதிரி தான் நீங்க ஃபிட்டா இருக்கீங்களா, கன்னி பண்றதுக்கு எல்லாம் ஓகே தானா, இல்லை இன்னும் உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்கா? ஏன்னா நான் கவனிச்ச வரத்துக்கு நேத்துக்கான எபிசோட்ல நீங்க நல்லா தான் இருந்தீங்க. நேத்துக்கான எபிசோடுக்கு முன்னாடி சனிக்கிழமை லைவ்லயும் நீங்க நல்லா தான் இருந்தீங்க. நேத்துக்கான எபிசோட் லாஸ்ட்ல தான் அந்த ரெட் கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு விஷயமா மாற ஆரம்பிச்சிங்க. அப்புறம் அவங்க பக்கத்துல வந்தோடனே சொல்லி ஒன்று கத்த ஆரம்பிச்சிங்க. அது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் தான் கொடுக்குது. இப்போ இந்த ப்ரோமோல நீங்க சிரிச்சிங்க தெரியுமா, நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். உங்களுக்காக கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோ தனியா பேசிடலாம். ஸோ அந்த வகையில் நம்ம சேச்சி வந்து எந்திரிச்சு வினோத் அவர்களை சொல்றாங்க, வினோத் கப்பல்லாம் தூக்க மாட்டாரு, அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லி நம்ம சேச்சி சொல்றாங்க. அப்புறம் என்ன சேச்சி, எல்லாரும் உங்களுக்கு வழி விட்டுற வேண்டிதான். எப்படி எல்லாரும் உங்களுக்கு வழி விட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். போட்டு சேச்சி டாப் 5 வந்தாச்சா, அடுத்த என்ன பணப்பெட்டி எடு, சேச்சி பணப்பெட்டி கூட, அடுத்த என்ன டைட்டில கூட்டு சேச்சிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டியதான். சேச்சி வந்து கோட்டால வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட வேண்டியதான் போலயே. சேச்சி உடனே வினோத் வந்து கப்பு சேச்சிக்கு மாட்டாரு, அதனால இந்த பெட்டியை தூக்கிட்டு போனா கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த திவ்யா இருந்துச்சு அரோரா சொல்றாங்க. அரோரா பொறுத்தவரத்துக்கு அவ கப்பு ஜெயிப்பாதான் எனக்கு தெரியல சார், ஆனா அந்த பணப்பெட்டி எடுத்தா அவளுக்கு கரெக்டா இருக்கும். அவ பணப்பெட்டின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. அப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த பணப்பெட்டி தான் எடுப்பா. அந்த பணப்பெட்டி எடுத்தா அவளுக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா சொல்றாங்க. அரோராக்கு ஒரே சிரிப்பு. ஏன்னா அரோரா பிளான் பண்ணதே அதுக்கு தானே. அரோராலாம் வீட்டுக்குள்ள வந்தது ஏதோ ஒன்று சொன்னாங்களே, 40 நாளோ இல்லை 4 வாரங்களோ எவ்வளோ நாள் இருந்தா போதும்னு சொன்னாங்க. அவ்வளோ நாள் இருந்தா போதும், நான் ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த காசு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், மற்றபடி எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்னு சொல்லி சொன்ன பொண்ணு 50 நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபயரா இறங்கி டாஸ்க் அது இதுன்னு அடிச்சு ஆடி டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட முதல் ஃபைனலிஸ்டா நிக்குது இந்த பொண்ணு. என்னத்தை சொல்லுங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அரோரா அவர்கள் இந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் சேதனை வந்து பணப்பெட்டி அப்படிங்கறது மீன் பண்ணியே பேசுறாரு. அப்போ பழைய சீசன் மாதிரி பணப்பெட்டி தான் வைக்க போறாங்களா? பழைய சீசன் மாதிரி வெறுமனைக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சொல்லிட்டு பணப்பெட்டியை தொங்க விட்டு இந்த வாரம் ஃபுல்லா அவங்கள பணப்பெட்டி எடுக்க வைக்க போறாங்களா? என்ன கதைன்னு தெரியலையே. ஏன்னா போன சீசன் ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. டாஸ்க் மாதிரி வச்சிருந்தாங்க, ரொம்பவே டிஃப்ரெண்டா இந்த ஓடி ஒரு மாதிரி இப்ப எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா சேதனை இப்ப சொல்றத பார்த்தா பணப்பெட்டி யார் எடுப்பா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. பணப்பெட்டி யார் எடுப்பா அப்படின்னு கொஸ்டின் வைக்கிறாங்கன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பெட்டி மாதிரி தான் வைக்க போறாங்க ப்ரோ. ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சொல்லிட்டு பழைய சீசன்ல இருக்க மாதிரி பெட்டி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல அப்படிலாம் வச்சா சாண்ட்ரா தான் தூக்குவாங்க ப்ரோ. சாண்ட்ரா கண்டிப்பா தூக்குவாங்க. சாண்ட்ராலாம் ஃபர்ஸ்டே ஹிண்ட் வந்துட்டு ப்ரோ. சாண்ட்ராக்கலாம் ஃபேமிலி ரவுண்ட் அப்பவே பிரஜன் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாப்ல, நீ எங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகாத, நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அதை மட்டும் பாரு, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காப்ல. பணப்பெட்டி சாண்ட்ராக் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு ரூல் தானே, ஸ்கிரிப்ட்ல எழுதப்படாத ஒரு விஷயம். அதை நாங்கள் வந்து இன்னுமா புரிஞ்சிக்க தெரியாமல் இருக்கோம். நீங்கள் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வகையில் அடுத்தது அரோரா எந்திக்கிறாங்க. அரோரா எந்திரிச்சு விக்ரம சொல்கிறாங்க. அடுத்த சுபிக்ஷாவை எந்திரிச்சு விக்ரம சொல்கிறாங்க. அதில் சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, கனி போனதுக்கு அப்புறமே விக்ரம் டவுன் ஆயிட்டாரு, கனி போனதுக்கு அப்புறமே விக்ரம் வந்து ஃபுல்லா டவுன் ஆயிட்டாரு, அதனால அந்த கப் அடிப்பாரா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முன்னாடி கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர மோட்டிவா சுத்துவாரு. ஆனா இப்ப டவுன் ஆகி ஒரு மாதிரி கப் அடிக்கிற அந்த மோட்டிவே அவர்கிட்ட இல்ல, அதனால அந்த பணப்பெட்டி எடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்றாங்க. எனக்கான கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து கப்பை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு செம மோட்டிவா சுத்தினாரா? இப்ப கனி போனதுக்கு அப்புறம் அவருக்கான அந்த ஒரு பவர் எல்லாம் டவுன் ஆயிட்டா? நான் கவனிச்ச வரத்துக்கு ஒரு 3 வாரமா விக்ரம் கிட்ட பவரே இல்லை. ஒரு 3 வாரமா விக்ரம் இப்படித்தான் சுத்திட்டு இருக்காப்ல, என்ன கதைன்னு தெரியல.
அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் டாஸ்க் அது இதுன்னு இருக்குமா, அந்த வீக்லி டாஸ்க்லாம் இருக்கிறதுக்கு விக்ரம் வந்து வெளியே தெரிஞ்சார். எப்போ அந்த வீக்லி டாஸ்க் வந்து காணாம போச்சோ அதுக்கப்புறமே விக்ரம் காணாம போயிட்டார். எவ்வளவு பேர் இதை ஒத்துப்பீங்கன்னு தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க, வீக்லி டாஸ்க் இருக்கிறவருக்கு அந்த வீக்லி டாஸ்க்லாம் ஏதாவது தனியா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி விக்ரம் வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அந்த வீக்லி டாஸ்க்லாம் தூக்குனாங்கல்ல, ஃபேமிலி ரவுண்டு, இந்த டிக்கெட் ஃபினாலே, இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமே விக்ரம் வந்து பெருசா தெரியவே இல்லை. முக்கியமா அந்த ஃபேமிலி ரவுண்டு சொல்லி ஆகணும். ஃபேமிலி ரவுண்ட்ல எல்லாம் இவர் சுத்தமா வெளியே தெரியல. ஏன்னா மத்த ஆட்கள் கூட ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு அடுத்த குடும்பத்து கூட மெர்ஜ் ஆயிட்டாங்க, டக்கு டக்குன்னு பேசி ஒரு மாதிரி பழகிட்டு இருந்தாங்க. ஆனா விக்ரம பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஃபேமிலி ரவுண்ட்ல இருந்தே நம்ம விக்ரம்கான அந்த இது அப்படிங்கிறது டவுன் ஆயிடுச்சு. பட் சுபிக்ஷா வந்து கனிக்கான எவிக்ஷனுக்கு அப்புறம் தான் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு என்னன்னா, அவராச்சும் சரி ஓகே, கனிக்கான எவிக்ஷனுக்கு அப்புறம் டவுன் ஆனாரு. நீங்க எப்போ எந்திக்க போறீங்க? இல்ல ஒன்னும் சொல்றதுக்குள்ள கைஸ், நீ எந்திரிச்சு என்ன பண்ணாதான் எவிட் பண்ணி வெளியே தூக்கி போடுறாங்களே இன்னைக்கு. ஸோ மொத்தத்துல சேதனை வேனுக்கு நேர்ந்த பணப்பெட்டிக்கு எல்லாரையும் உசுப்பேத்தி விடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி உசுப்பேத்தி வச்சாதான் எவனாச்சும் கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஏமோட இருந்தா கூட, ஓ அப்ப நம்ம கப் அடிக்க மாட்டோமா, அப்ப இவங்கெல்லாம் நான் கப் அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா, அப்போ ஒருவேளை நான் உண்மையா வெளியே தெரியலையான்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த பணப்பெட்டி எடுக்க ட்ரை பண்ணிடுவாங்க. இதுல கானா வினோத் தப்பி தவறி கூட அங்க கை வச்சிட்டாருன்னா மொத்த ஃபார்மெட்டும் சேஞ்ச் ஆயிரும். ஆல்ரெடி இங்க விஜய் பார்வதியும் காமுவும் வெளியே அனுப்பி இந்த டாப் 5க்கான மொத்த ஃபார்மெட்டே மாத்தி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கானா வினோத் மட்டும் போயிட்டு கையை வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் தெரிச்சிரும் ஃபார்மேட். இது எங்க போனே தெரியாது. யார் அந்த 50 லட்ச ரூபாய் வின் பண்ணுவாங்க, யார் வந்து ரன்னர் ஆவாங்க, எதுவுமே தெரியாது. ரொம்பவே சேஞ்ச் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை கடைசியில் சேத்தன்ன நம்ம மைண்ட் வாய்ஸ்ல இருந்து ஒரு தக்க கொடுக்குறாப்ல. பட் நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா, இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் யாருமே இந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. யாருக்குமே இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோக்கான டைட்டிலை வின் பண்றதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா சேதன் எப்படி சொல்றாப்லனா, நானும் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நானும் ஒவ்வொரு முறையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்க கண்ணில் எங்கேயாச்சும் அந்த கப்புக்கான வெறி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா ஒரு வாரமும் தெரிஞ்ச மாதிரி இல்ல, ஒரு வாரம் கூட தெரிஞ்சது இல்ல. ஒரு சீசன்லயுமே இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. எல்லா சீசன்லயுமே கப்புக்காக அவ்வளவு ஃபயரா இருப்பாங்க, கப்பு எனக்கு தான் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை செய்வாங்க. ஆனா முதல் முறையா ஒரு சீசன்ல கப்பு வந்து யாருக்கு வேணும், எவருக்கு வேணும், கப்பு எவன் எடுக்க போறான், எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு சேதனை ஓப்பனா சொல்றாப்ல. தட் மீன்ஸ் சேதனை எதை சுத்தி வளைச்சு சொல்ல வராருன்னா, உங்க யாருக்கும் கப்புக்கு தகுதியே கிடையாது. அதனால தான் உங்களை பார்த்தா நீங்க வந்து டைட்டில் வின்னர் மாதிரி எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிங்க, எப்படி உங்களை பார்த்தா டைட்டில் வின்னர் மாதிரி எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிங்கன்னு சொல்லிட்டு சேதனை ஓப்பனா அடிச்சாப்ல. இதுதானே மக்களுக்கான ஒரு கருத்தாவும் இருக்குது. அதனால தான் நாங்களும் சொல்லிட்டே இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படாதீங்க, கப்பை நீங்களே வச்சுக்கோங்க, 50 லட்ச ரூபா பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. 106 நாள் ஷோ நடத்தினாதான் இந்த கப்பு 50 லட்சம் எல்லாம் கொடுக்கணும். 105 நாள் முடிச்சிருங்க. 105 நாள் வந்து ஐயோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, ஐவிபி செட்டை இப்பவே மூடி ஆகணும்னு சொல்றாங்க, நம்ம வந்து இந்த பிக் பாஸ் அடுத்த வருஷம் கன்னியூ பண்ணுன்னு சொல்லிட்டு டப்புன்னு முடிச்சு விட்டுருங்க. சம்பளத்தை மட்டும் கொடுத்துருங்க. அதான் சம்பளம் வாங்குவோம்ல, டெய்லி எப்படி குறைஞ்சது 10,000 8,000 வரைக்கும் வாங்குவான்ல. சின்ன ஆட்களே 8,000 10,000 வாங்குவாங்க. 10 ஆட்கள்லாம் 15,000 20,000 ரூபாய் கிட்ட வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது சேலரி மட்டும் கொடுத்துட்டு விட வேண்டியதானே. இதுக்கு 50 லட்ச ரூபாய் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் என்ன பொறுத்தவரைக்கு. மொத்தத்துல பணப்பெட்டிக்கு நல்ல ஒரு ஏற்றிருக்காங்க. ஸோ பணப்பெட்டிக்கு இப்போவே ஏற்றுறாங்கன்னா அப்போ இந்த வாரம் தான் பணப்பெட்டி, அதுவும் தெரிஞ்சு போச்சு ஓகேவா. ஏன்னா போன வாரத்தை பொறுத்தவரைக்கு, ஏன்னா போன சீசனை பொறுத்தவரைக்கு 14வது வாரத்தில் பணப்பெட்டி வைக்கல, 15வது வாரத்தில் தான் பணப்பெட்டி வச்சாங்க. 14வது வாரத்தில் வீட்டுக்குள்ளே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பழைய போட்டியாளர்கள் 8 பேர் வீட்டுக்குள்ள வந்து சண்டையை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த இதில் பணப்பெட்டியை 15வது வாரம் தான் வச்சுருந்தாங்க. நல்ல வேலை இந்த சீசன் 14வது வாரமே வைக்கிறாங்க போல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன, யார் பணப்பெட்டி எடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.